என்ன ஆர்சிபி கூட தோத்தது வருத்தமா இருக்கானா, நம்ம வந்து இந்த டைம்ல வந்து மும்பை ஃபேன்ஸ்ட்ட தான் நம்ம கத்துக்கணும். 2-1 நம்மளுக்கு சொல்லிக் குடுத்துட்டு போயிருக்காங்க. இந்த 5 கப் இருக்கு. அத யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொன்னு அவனுங்க டேபிள் பாட்டம் போயிட்டு வருத்தப்படாத மாதிரியே ஒரு நடிக்கிறான்னு தெரியுமா? ஹர்திக் பாண்டியாக்கு இப்படி ஆகணும். ஒரு நடிப்பு நடிக்கிறாங்க. ரோஹித் சர்மாக்கு ஆனதுனால இந்த சீசன் எங்களுக்கு வலிக்கலையே. இல்ல அதை விட ரோஹித் சர்மா ஒரு நடிப்பு நடிச்சாரு தெரியுங்களா? கடைசி மேட்ச் சீசன் ஃபுல்லா நடிச்சாரு ப்ரோ. இல்ல கடைசி மேட்ச் வந்து கடைசி மேட்ச் வந்து பந்து பட்டுருச்சு, எப்படியோ ஒரு சின்ன இன்னிங்ஸ் ஆடிட்டு என்னால முடிஞ்சா அடிச்சிருப்பான் ப்ரோ, நான் வேணும்னா ப்ரோ அடிக்கல அப்படிங்கிற மாதிரி நடிப்பு நடிச்சாரு தெரியுமா? நீ அந்த நடிப்பை பத்தி சொன்னியா? நான் கூட அர்ஜுன் அடிச்சோன்ன உள்ள வந்தாருல, அந்த நடிப்பை பத்தி பேசுறியோன்னு நினைச்சேன். அர்ஜுன் அவர் சின்னவர், அவன் தேவையா இல்லடா, எத்தனை வருஷம் தான் சின்னவர் சின்னவர் உரட்டை இழுத்துட்டு ஓடிட்டான். சரியா? அங்க போயிட்டு ரோஹித் சர்மாவை கடிக்க போறானுங்க வேர்ல்டு கப்ல. அவன் கால் பண்ணி ஜட்ஜின்னாவை திட்டுவான். ஃபர்ஸ்ட் வந்து ஆர்சிபிக்கு அப்ரிஷியேட் பண்ணிடலாம். மொரட்டு கம்பேக். ஃபர்ஸ்ட் 8 மேட்ச்ல ஒரு மேட்ச் தான் ஜெயிச்சிருந்தானுங்க. பாட்டம் ஆஃப் த டேபிள் இருந்தானுங்க, நம்மளே சக்க ஓட்டு ஓடிட்டு இருந்தோம். ஆனா உண்மையாலுமே அஸ் அ டீம் காம்பினேஷன் எப்படியோ புடிச்சிட்டானுங்க. வில் ஜாக்ஸ் உள்ள கொண்டு வந்தானுங்க. ஸ்வப்னில் ப்ரோ. வில் ஜாக்ஸ் ஸ்வப்னில் தான் சமையான மூவ். அதாவது என்னன்னா, இவனுங்க மியூசிக்கல் சேர் ஆடிக்கிட்டே இருந்ததுல ஏதோ ஒரு காம்பினேஷன் பயங்கரமா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. அதுலயும் கோலி இந்த புது நியூ கமர்க்குல கேப் கொடுப்பார்ல, டெபியூ கேப், அதுல அந்த ஸ்வப்னில் வாங்கினவன் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டான். ஸோ அதனால மொரட்டு கம்பேக். அதாவது இது வந்து ஒரு எப்படி சொல்றேன்னா, ஒரு ஒவ்வொரு வருஷமும் இதெல்லாம் சிக்னிஃபிகண்டா சொல்றப்ப இது 2024ல ஆர்சிபி பண்ணது வந்து ஒரு மொரட்டு கம்பேக் பிளிக்கு. ஏன்னா அஸ் அ டீம் காம்பினேஷன் வந்து அதுவும் நேத்து மேட்ச் கண்டெக்ஸ்டே எடுத்துக்கிட்டா கூட நம்ம 1008 ரீசன் சொல்லலாம். க்ளோஸா வந்தோம், தோத்துட்டோம், இன்னும் கொஞ்சம் பண்ணிருக்கலாம், அங்க கொஞ்சம் பண்ணிருக்கலாம்னு சொல்லலாம். பட் அது எதுக்குன்னா என்ஆர்ஆர் கண்டெக்ஸ்ட்ல தான். மேட்ச் நம்ம வந்து 27 ரன் வித்தியாசத்துல தோத்துட்டோம். மொரட்டடி ஆக்சுவலா வந்து மொரட்டடி வாங்கியிருக்கோம். என்ஆர்ஆர் வித்தியாசம் பார்த்தா வந்துட்டோம், இன்னும் அந்த 6 போயிருக்கலாமே, இந்த 6. பட் ஆஸ் அ மேட்ச் கண்டெக்ஸ்ட்ல 27 ரன் வித்தியாசத்துல ஆக்சுவலா தோத்துருவோம். சிபி ஜஸ்ட் அவுட் பிளேட். அஸ் அ டீம் வந்து அவுட் பிளே பண்ணிட்டானுங்க சிஎஸ்கேவை. அது அவுட் கரெக்ட் ப்ரோ. ஆர்சிபி வந்து செமையான கம்பேக்கு, மாசான லைக் ஆஸ் அ டீம் தேர் ஜெல்லா ஃபங்க்ஷன் பண்றாங்கன்றலாம் எனக்கு இதே இல்லை. பட் சிஎஸ்கேல லைக் அந்த லாஸ்ட் 6 ஓவர்ஸ்ல 5 ஓவர்ஸ்ல 80 ரன்ஸ் ஏதோ கொடுத்துருக்கோம். 16 ரன் எல்லா ஓவர்லயும் கன்சிஸ்டன்டா 16 ரன் போச்சு. வி மிஸ்ட் 10 ரன். சிஎஸ்கே வாஸ் நாட் இன் இட்ஸ் ஃபுல் ஸ்ட்ரென்த். ஃபர்ஸ்ட் மேட்ச்ல இருந்த சிஎஸ்கேக்கு இருந்த ஸ்ட்ரென்த் வெர்சஸ் இப்ப இருக்கிற ஸ்ட்ரென்த் பாத்தீங்கன்னா பிசிக்கல்ல 10 ரன் இல்ல. சோ அதுவும் நம்ம கன்சிடர் பண்ணி ஆகணும். சிஎஸ்கேக்கு வந்து இது ஓகேவான சீசன் ஆக்சுவலா, ஈவன் தோ வி ஆர் கோயிங் அவுட். பட் இருந்தாலும் சிஎஸ்கே பெர்ஃபார்ம் வெல் தான். ஆன் அண்ட் ஆஃப் விளையாண்டு இருந்தாலுமே சிஎஸ்கே வந்து இந்த சீசன் வந்து ரொம்ப மோசம் கிடையாது. ஏன்னா வேற டீமா யோசிச்சு பாருங்க, கான்வே போயிட்டாப்ல, இவன் தீபக் சார் நடுவில் இன்ஜூர்டு, இவன் ராய்டு ரிட்டையர்டு, 10 ரன் வெளியே, கிட்டத்தட்ட 4 கீ பிளேயர்ஸ் இல்ல. அது போக தேஷ்பாண்டே 2-3 மேட்ச் வெளியே உட்காந்துருந்தான் இன்ஜூரின்னு சொல்லிட்டு. அந்த மேட்ச் நம்ம ஜெயிக்க வேண்டியது, அவங்களோட ஜெயிச்சிருந்திருக்கலாம். ஓகே, இது எல்லா அப்புறம் புது கேப்டன் சேஞ்ச் ஓவர் இந்த பிரச்சனை எல்லாம் இருந்தப்ப வேற டீமா இருந்தா பாட்டம் தான் போயிருப்பானுங்க. coming to this level with CSK's capabilities appreciable தான், பட் could have done better. இந்த ரீசன்ஸ்லாம் சொல்லலாம். பட் இருந்தாலும் சின்ஸ் எண்ட் ஆஃப் த சீசன் வந்ததுனால CSK has done something. ஓகே, பரவாயில்ல. அகைன் ஆர்சிபி பத்தி பேசிடலாம். ஆர்சிபி ஃபாஃப் ஒரு கேட்ச் பிடிச்சான் பாத்தீங்களா? ஃபீல்டிங்லயே ஒரு பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு ப்ரோ. நீங்க யோசிச்சு பாருங்க, நம்ம ருத்ராஜ் ஒரு சிட்டர் விட்டான், கைக்கு வந்து சிட்டர் விட்டான், அதுக்கப்புறம் அவன் பொலன்னு பொலந்தான். அப்புறம் பொலந்தது விடுங்க, அதுவே டிராப்ல 4 ரன் போச்சு, கிட்டத்தட்ட அதே 4 ரன் கம்மி. சாண்டரும் ஓப்பனிங்ல பவுண்டரி லைன்ல ஒன்று விட்டான். இந்த மாதிரி ஃபீல்டிங்கை கொஞ்சம் கரெக்ட் பண்ணியிருந்தாலே அவங்க ஃபீல்டிங்ல மிஸ்டேக்கே பண்ணல. இன்ஃபேக்ட் எக்ஸப்ஷன்லாம் பண்ணானுங்க ஃபீல்டிங்ல. இன்னொன்னே இவனுக்கு வந்து ரன்னிங்ல கன்ஃபியூஷனு. உண்மையே சொல்ல போனா ஆர்சிபி அவுட் பிளேட் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஃபீல்டிங். பவுலிங்கும் அவங்க வந்து சூப்பரா போட்டாங்கன்னா சொல்ல மாட்டான். சிஎஸ்கே எந்த அளவுக்கு போட்டாங்களோ அந்த அளவுக்கு தான் அவங்களும் போட்டாங்க. ஃபீல்டிங் அவங்களுக்கு சப்போர்ட்டிவா இருந்துச்சு. கெனான் ஈவெண்ட்ல இருந்து அடிக்கவே இல்லை ஒருத்தன், அவனுக்கெல்லாம் நீங்க நல்லா மாட்டிக்கிச்சு. அது இல்லாம கடைசியில தேவையில்லாத அந்த ஒரு ப்ரெஷர் ஆயிடுச்சு உங்களுக்கும். அதுக்குதான் சொல்றது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு ஒரு பவுலர் இருக்குன்னு சொல்றது. அவ்வளோ டாஸ் பால், தேவையில்லாத டாஸ் பால். ரெயின் வந்ததுனால பால் யாருமே கிரிப் பண்ண முடியல. அது ஒரு பிரச்சனையும் இருந்துச்சு, யாரும் கிரிப் பண்ண முடியல. வந்து கிரைம் தான் பண்ணான். உண்மையை சொல்லணும்னா சர்துல் வந்து எத்தனை டாஸ் பால் அப்படி ஒரு பக்கமா சொல்லிடுறேன். நம்மளாவது டாஸ் பால் தான் போட்டோம், அவனுக்கு மூஞ்சி கிஞ்செல்லாம் உடைச்சிட்டு இருப்பானுங்க. சிம்ரனும் அதே தான். அந்த தேவையில்லாத லெக் சைடு உள்ள பால் வைக்க அதெல்லாம் சொல்லிட்டு அந்த உள்ள பால் வச்சு
எனக்கு தெரிஞ்சு லாஸ்டா போட்ட ஒரு 3 பால் போட்டிருப்பான் ஏதோ ஒரு ஓவர், அந்த 3 பாலுமே 6-4 தான் போச்சு. அந்த ஆமா ஒரு bro. பால் அங்க கண்ட்ரோல் பண்ணா அதான் அந்த இன்னொரு ஓவர் கண்ட்ரோல் ஆயிருக்கும். நீங்க சொன்ன மாதிரி இந்த சிம்ரனோட பிரச்சனை என்னன்னா, பவுலிங் பிட்ச் வந்து பவுலிங்க்கு ஹெல்ப் பண்ணுச்சுன்னா ஆ, சிம்ரன் சூப்பரா சூப்பரா போடுறான். இருக்கு. பட் ஆனா இஃப் இட் இஸ் அ பேட்டிங் பிட்ச், பால் இஸ் கமிங் ஆன் டு த பேட் ஃபாஸ்ட்னா ம். ஹிஸ் இன்எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் ஷோயிங் வேணா சொல்லலாம். பாயிண்ட் ப்ரோ. இன்னொரு பாயிண்ட், நீங்க அந்த கிரிப் பால்னு சொன்னீங்கல்ல, ஆ. நம்ம ஆளு பால ஸ்டேடியத்தை விட்டு வெளியே அனுப்பிச்சு புது பால் கொடுத்து அவுட் ஆயிட்டாரு. ஐயோ அது நல்ல பண்ணதான் grip ப்ரோ ஆயிடுச்சு அவனுக்கு. பிரச்சனையே. கொஞ்சம் கம்மியா அடிச்சிருந்தா கூட பொத்துட்டு குட்டியா சிக்ஸ் அடிக்க மாட்டியாடா டேய், ஸ்டேடியத்தை விட்டு வெளியே தான் அடிப்பியா. 110 மீட்டர் தூக்கி அடிச்சதுல ஆக்சுவலா புது பால் சேஞ்ச் ஆயிடுச்சு. ரீசனா நம்ம சொல்ல முடியாது, ரீசனா சொல்லிட்டு அதான் இருக்கோம். அதெல்லாமே சாக்கு போக்கு தான். அது ஒரு ரீசன்ங்கிறது கரெக்ட். அதெல்லாம் சாக்கு போக்கு தான். we totally failed in different places and அது அந்த இடத்துல வந்து ஆப்படிச்சிருச்சு, அவ்வளவுதான். இன்னிங்ஸ் ஆடுறதுக்கு ஆள் இல்லடா. செகண்ட் இன்னிங்ஸ்ல பால் 1லயே எனக்கு தெரிஞ்சு போச்சுனா மேட்ச் முடிஞ்சிருச்சு. நான் ஒண்ணுல ஆமா வந்து ஃபர்ஸ்ட் பால் கோல்டன் டக் கைக்வாட். ஆக்சுவலா அந்த மேக்ஸ்வெல் சீரியஸால செய்து இந்த மாதிரி சமயத்துல மேக்ஸ்வெல் ஏதோ ஒரு மேஜிக் பண்ணி விட்டுறான்டா. டேய் அதான்டா அவனுங்க வில் ஜாக்ஸ் போனதுக்கு ஆக்சுவலா பிரச்சனைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்படிலாம் கிடையாது. வில் ஜாக்ஸ் எல்லாம் கூட விட்டுறலாம். இந்த ஆஸ்திரேலியன்ஸ் தான் இந்த மாதிரி கிளட்ச் மேட்ச்ல வந்து நம்ம நம்பவே கூடாது. அவனுக்கு தான் வந்து பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. இந்த கெய்க்வாட் இந்த சீசன் சேஸ் பண்ண எல்லா மேட்ச்லயும் கேவலமான ஃபெயில். 9 இன்னிங்ஸ்ல 90 ரன்ஸ் தான் அடிச்சிருக்கான். சேஸ்ல இந்த ஜிடி மேட்ச்ல இப்படிதான் முதல்ல போயிருவான். இருக்கிற 2 ஃபீல்டர்கிட்ட தூக்கி அடிப்பான். எங்கேயோ அடிக்கு 4 அடிக்கலாம். என்னன்னா ஓவர் அக்ரெஷன், அதாவது வெயிட் பண்ணலாம், கொஞ்சம் டைம் எடுக்கலாம். இன்டென்ட் காட்டுறா, அதுக்கு நீ இப்படியா ஒரு ஓவர் கழிச்சு இன்டென்ட் காட்டுறா. அது ஒரு அவ்வளவு சூப்பர் பாலும் கிடையாது ப்ரோ. வந்து கட்டாய உடம்புக்கு வருது, ஒண்ணு நிறுத்திக்கலாம், இல்ல அடிக்கணும் முடிவு பண்ணா நல்லாவா அடிச்சிருக்கலாம். என்ன பண்ணானே தெரியல, ஏதோ யோசிச்சுட்டு கேட்ச் வைக்கிறான் அழகா. கேக்வாட கூட நான் விட்டுருவேன் ப்ரோ. இன்னைக்கு 2 பேர் ஸ்கேம் பண்ணானுங்க. அந்த ஜடேஜா பவுலிங்ல ஒரு ஸ்கேம் பண்ணா, தூபே பேட்டிங்ல ஒரு ஸ்கேம் பண்ணா. ப்ரோ ஜடேஜா கூட பேட்டிங்ல வந்து ஏதோ நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணா ப்ரோ. விட்டுருங்க, எல்லாரும் ரன் போச்சு. இல்ல ஜடேஜா கூட்டமா கழிச்சிருங்க. மிச்ச 2 ஸ்பின்னரோட ஸ்டாட்ஸ் பாருங்க, இவன் ஸ்டாட்ஸ் பாருங்க ப்ரோ. ப்ரோ அவங்களோடது பயங்கரமா திரும்பிச்சு, தலைவனுக்கு திரும்பல பெருசா. மிச்ச 2 பேரும் 6 ரன் ரேட்ல போடுறாங்க ப்ரோ. இவன் 13ல போட்டிருக்கான் ப்ரோ. இவ்வளவாடா? இல்ல ஒரு நாள் போறது அது ஒண்ணுமே சொல்லுங்க. ஜடேஜா வந்து நல்ல ஃபைட் பேக் பேட்டிங் வைஸ், நம்ம கொலாப்ஸ் அதுல வந்து நல்ல ஜடேஜா பேட்டிங்ல நல்ல ஃபைட் பேக். இருக்கிறதே பெரிய கிரைம் வந்து சிவம் டூபே தான். சிவம் டூபே பெரிய மேட்ச் பார்த்து படுத்துறான்டா. என்னன்னே தெரியல. பிரஷர் மேட்ச் அவனுக்கு ஆட தெரியலடா. அவனுக்கு அதுதான்டா பிரஷர்னால அவனால கிளியர் பண்ணவே தெரியல. போன ஃபைனல்ஸே சப்பிட்டான், ஜஸ்ட் மிஸ். ஆமாமா, அந்த 2 6 அடிச்சதுனால தப்பிச்சான். இல்லனா அவனை வெச்சு டாட் போட்டுக்கிட்டே இருந்தானுங்க. சரி, அவனால பிரஷர் மேட்ச் ஆட முடியல. சிவம் டூபே வந்து அந்த 2 6க்கு அப்புறம் மோஹித் சர்மாட்ட ஃபுல்லா டாட் வெச்சு தான் நம்ம 10 ஆஃப் 2 கே வருவோம். கரெக்ட். ஃபைனல் ஓவர்ல மோஹித் சர்மா பால்ல ஒரு டாட் எல்லாம் வைப்பான். அதெல்லாம் பெரிய கிரைம். இல்ல இன்னும் அவனுக்கு பெரிய இஷ்யூவா இருக்கிறது ஸ்லோ பால். ஸ்லோ ஏரோ அடிக்கவே அவனுக்கு வரல. சரியா? மேனேஜ்மெண்ட்ல இவ்வளவு ட்ரைனிங் பண்றாங்க, இவ்வளவு கொடுக்குறாங்க, எல்லாத்துக்கும் சொல்றாங்க அவர் எல்லா பாலையும் ஆடுவாருங்க, எந்த பால் அவருக்கு கஷ்டமாவதோ எல்லா ட்ரை பண்ண. இதெல்லாம் என்னடா பண்றீங்க? இப்படியாப்பட்ட சேஸ்ல வந்து நடுவுல 15 பால் 7 ரன் அடிச்சிருக்கான்டா. டே 15 போலுக்கு அந்த கெனான் ஈவென்ட்ல இருந்து வந்தவன் 37 ரன் அடிச்சிருந்தான்டா. டே அவனுக்கு பேட்லயே படலடா. இந்த சீரிஸ் ஃபுல்லா எவ்வளவு தெரியுமா அவன் 100 அதுக்கு 100 அவன் ஸ்ட்ரைக் ரேட். ஆஸ்திரேலியன்ஸே எப்பயும் அப்படிதான்டா. அவனுக்கு எப்ப கரெக்டா தெளிவத்தை எந்திரிச்சுக்கணுமோ எந்திரிச்சுக்கோனுடா ஆஸ்திரேலியன்ஸ். முடிஞ்சு போச்சு. எனிவே நீ நெக்ஸ்ட் இயர் இம்ப்ரூவ் பண்ணிட்டு வா, என்ன பண்ணணும்னு யோசி, அவ்வளவுதான். முடிஞ்சதுதான். நடுவுல வேர்ல்ட் கப் இருக்கு. ரோஹித் சர்மா என்ன பண்ணுவான்? அதுல இவன் மட்டும் செய்ய தேவையில்லை. என்னடா நேக்க ஏன்ட்ட தள்ளி விட்டீங்க? 2-3 விஷயம் சொல்ல வேண்டியது கீ பாயிண்ட்ஸ் எல்லாம் சொல்லிடுறேன். பிளேயர்ஸ் வைஸ் வந்து ரஜத் படித்தார் வந்து சூப்பர் பேட்டிங், நல்லா அடிச்சான். அதாவது அவன் ஜெயிச்சு 4 மேட்ச், இன்னைக்கு 5வது மேட்சா, ஒரு மேட்ச் மட்டும் அடிக்கல. வில் ஜாக்ஸ் அடிச்சு கொடுத்தான் 100. மீதி எல்லா மேட்சும் அவன் 50 அந்த மாதிரி வந்து நீட்டா அடிக்கிறான். இந்தியா டீம்ல சான்ஸ் கிடைச்சப்ப பெருசா அவனால பெர்ஃபார்ம் பண்ண முடியல. பட் இங்க வந்து சூப்பரா ஆடுறான். ரஜத் படிதார் வந்து நல்ல பேட்டிங். அதுக்கப்புறமேட்டு நம்ம டீம்லயும் வந்து இந்த பவர் பிளேல ஒரு கம்பேக் கொடுத்தானுங்க, பவுலிங் கம்பேக் சூப்பரா இருந்துச்சு. சாண்டியும் சேர்ந்துக்கிட்டு தீக்ஷனாவும் சேர்ந்துட்டு தீக்ஷனா நம்பவே உங்களை சூப்பரா போட்டான். 4 overs 25ங்கிறது ஒரு இந்த பிட்ச்ல வந்து இப்படி போட்டாங்கிறது ரொம்ப ஒரு அல்டிமேட்டான பவுலிங். அடுத்தது இவரை மறந்துடக்கூடாது, யாரு நிச்மாமா கேட்சிங். கேட்ச் பிடிக்கிற ஒரே ஆள் அவன் தான். சூப்பரா பிடிச்சான்டா, சூப்பரா பிடிச்சான் நிச்மாமா. 2 கேட்சுமே அழகா மேனுஃபேக்சர் பண்ணான். அவரு கேட்ச் எல்லாம் பிடிக்காரு, ஃபீல்டிங் எல்லாம் பண்றாரு, அந்த அக்ரெஷன் காட்டுன்னு நினைக்கிறாரு. ஆனா அது ஒழுங்கா மிடில் பேட்ல வாங்கி காட்ட சொல்லு. அந்த பால் எல்லாம் 110 மீட்டர் போக வேண்டியது அடிச்சா. நீ சொன்னல மிச்மாமா பெரிய மேட்ச் அடிப்பாரு, பெரிய மேட்ச் அடிப்பாரு. இந்த செந்தில நீங்க மலையை தூக்கி கொண்டு என் தலையில வைங்க, அப்ப தூக்கி காட்டுறங்கிற மாதிரி பிளே ஆஃப் கூட்டு போய் வைங்க, அப்ப நான் அடிக்கிறேன் பெரிய மேட்ச்.
ஆமா பிளேயர்ஸ்ல போகல நீங்க தோனி 3 வந்து பேர் தான். கண்டிப்பா சாண்ட்னருக்கு முன்னாடி வந்திருக்கலாம். யாரு ரொம்ப தோனியா? ப்ரொலாங்மெண்டே போறாப்ல. ஆனா நான் டூப்ளசிஸ்க்கு ஒன்னு சொல்லணும். சாரி, அவனோட கேப்டன்சி இஸ் another important reason for RCB's comeback. முதல்ல தோத்துட்டு இருந்தப்போ RCB ஃபேன்ஸே டூப்ளசிஸ் ஓட்டுனானுங்க. டேய் நீ கிளம்பிடுறா, நாங்க வந்து இவனை வச்சே கேப்டன்சி பண்ணிக்கிறோம், அவனை வச்சே கேப்டன்சி பண்ணிக்கிறோம்னு பேசிட்டு இருந்தானுங்க. டூப்ளசி சரியான கேப்டன்சி. ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆரம்பிக்கிறப்போ டூப்ளசிஸ் வந்து ஸ்லோவா ஆடிட்டு இருந்தான். என்னோட விசுவாசம் சிஎஸ்கேடான்னு சொல்ற மாதிரி இருந்தப்போ நம்மால டூபே வந்து டே என்னோட விசுவாசம் ஆர்சிபிடான்னு சொல்ற மாதிரி இருந்தது. நடுவுல இன்னிங்ஸே அப்படிதானே ப்ரோ, எப்பவுமே ரொம்ப ஸ்லோவா எடுத்துட்டு போய் அதுக்கப்புறம் சூப்பரா ஆடுறதுன்னு அவனோட இது. ஆக்சுவலா இன் ஹைண்ட்சைட் டூப்ளசிஸ் ஆக்சுவலி பிளேட் டீசென்ட் இன்னிங்ஸ் மாதிரி தான் இருக்கு. நம்ம டூபே ஆடுற இன்னிங்ஸை பார்த்துட்டு டூப்ளசிஸ் பார்த்தா பயங்கரமான இன்னிங்ஸ் மாதிரி தான் இருக்கு. மேட்ச் விஷயம்லாம் பேசிட்டோம். ஓகே, நான் மண்ணை போட்டு மூடியாச்சு. ஃபைட்டிங் டைம்ஸ். நான் வந்து பைட்டிங் டைம்ஸ். இப்போ வந்து பைட்டிங் டைம்ஸ். இவரு கிங் கோலி, ஆட்டிடியூட் கிங். அவரை பத்தி யாராச்சும் ஒரு சில வார்த்தை. நீ பேச மாட்டே, எப்படி திருப்பி என்னதான் பேச விடுங்க? யாராச்சும் ஆரம்பிங்க. எனிவே அவரு அதெல்லாம் தேவையில்லாத வேலை. சும்மா போயிட்டு வழக்கம் போல தேவையில்லாத அதுவும் அதெல்லாம் ஓகே ப்ரோ. அதாவது விக்கெட் விழுந்தப்ப அவன் சைட்ல இருந்து ஃபீல்டிங்கும் பண்ணல, பவுலிங்கும் போடல. அப்ப கத்துறது கூட அக்செப்ட் பண்ணிக்கலாம். விக்கெட் சும்மா சாண்ட் போறோம். இல்ல ப்ரோ, அவன் சாண்ட் எதுக்கு தெரியுமா கத்துறான்? 2 லெக் ஸ்பின் போட்டான் ப்ரோ. இப்படி பார்த்தோம். லெக் ஸ்பின் இப்பதான் வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் டைம் பாக்குற மாதிரி பார்த்தான். பார்த்துட்டு அவன்கிட்ட சண்டைக்கு போறான். டேய் அவன் நல்லா பால் போட்டது உனக்கு பிரச்சனை. நல்லா பால் போட்டான். அதுவே அந்த பால கோலி போட்டுறான்னு வச்சுக்கலாமே, பவுலிங் போட்டு என்ன பண்ணுவோம் அவனுக்கு இவன் ஃபேன்ஸ் இருக்கு ஹிப்போக்ரசி. நான் சொல்றேன், அவன் நல்லா பால் போட்டதே தேவலாம் போய் கத்துனான். திருப்பி சாண்டர் கையில தான் அவுட் ஆயிருந்தான். ஹி ஹேட் த லாஸ்ட் லவ். சாண்டர் தானே ஹேட் த லாஸ்ட் லவ். ஆனா அவன் எவ்வளவு டீசெண்டா ஒண்ணும் பண்ணல. நீ வழக்கமா சென்ட் ஆஃப் கொடுக்குற மாதிரி சாண்ட்னர் உனக்கு சென்ட் ஆஃப் கொடுத்ததுன்னா அப்புறம் சாண்ட்னருக்கு என்ன நிலைமை ஆகும் தெரியுமா? இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும். கரெக்ட். சாண்ட்னர் பொண்டாட்டி, சாண்ட்னர் குடும்பம், பெரியப்பா பையன், சித்தப்பா, அவன் குழந்தை, குட்டி, எல்லா டீடைல்ஸ் ஃபுல் டீடைல்ஸ் எடுங்கடா, அவன் ஃபேமிலி ட்ரீ எடுங்கடா அப்படின்னு சொல்லி குட்டி கூஞ்சன்ஸ் பறக்கும் படை போயிருப்பானுங்க. நேரம் ஒவ்வொருத்தன் கமெண்ட்ல கோலி தரப்பா, கோலி கோலி அவர் அக்ரெஷன் தெரியுமா, அவர் நேச்சுரலாவே அப்படிதான், அவர் நேச்சுரலாவே லூசு புதியா தான் நடந்துக்குவாரு, நீங்க தான் பொறுத்து போகணும். டாப் 10 மடக்குதித்தனத்துல இன்னொன்னு என்ன தெரியுமா? நோ பால் தலைக்கு மேல போகுது. அதுக்கேண்டா அம்பேர்ட்ட போய் சண்டை போட்டுட்டு இருக்கு. அது பவுன்ஸ் ஆகி போயிருந்தாலே ஃபர்ஸ்ட் பவுன்ஸ் கிட்டத்தட்ட கொடுத்துருப்பாங்க. அதுக்கு என்ன சொல்றானு, இல்ல அவர்னால பால் கிரிப் பண்ண முடியல லோக்கி ஃபெரிக்ஸ்டனுக்கு, அதனால வந்து அம்பேர்ட்ட சண்டை. ஏன்னா அவன் பால் கிரிப் இல்ல பால் கிரிப் பால் சேஞ்ச் கேட்கணும். டெஸ்ட் கிரிக்கெட் ஆடிட்டு இருக்க. ஒண்ணு சாண்ட்னர் நல்லா பால் போட்டா அவன்கிட்ட சண்டைக்கு போறான். இவன் பவுலர் ஒழுங்கா பால் போனா அம்பேர்ட்ட சண்டைக்கு போறான். என்னடா உனக்கு பிரச்சனை? ஆனா இதுல இன்னொன்னு என்ன தெரியுமா, அவரு இத பார்த்து கிரௌட பார்த்து சைலண்ட். டேய் அது ஹோம் கிரவுண்ட்ரா, அது உங்க ஊர் பசங்கடா, யாரடா சைலன்ஸ் பண்ண சொல்லிட்டு இருக்க? இவனுக்கு என்ன மரம் கண்டுச்சா? சரி ஓகே, சிஎஸ்கே ஃபேன்ஸ் ஏதோ ஒரு கூட்டமா இருந்தாங்க அங்க பார்த்து பண்ணாங்கன்னு சொல்லலாம். இதே ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி என்ன தெரியுமா சொன்னா, இவனை எல்லாம் பூ பண்ணிட்டு இருந்தானுங்க. இவன் அப்ப இதே கிட்டத்தட்ட இதே ரேஞ்சில தான் இருந்தான். அந்த டைம்லயும் இதே மாதிரி ஒரு பைத்தியமா தான் இருந்தான். இவனை பூ பண்ணாங்க. நானும் ஒரு இந்தியாக்காக நான் ஆடுறேங்கிறத மறந்துட்டு எல்லாரும் ஐபிஎல் அப்ப எல்லாரும் என்ன பார்த்து பூ பண்றாங்க அப்படின்னா, இப்ப திருப்பி அதே இந்தியன்ஸை பார்த்து இவர் வந்து இவன மாதிரி ஒரு ஹிப்போக்ரிட்டே கிடையாது. தோனி வந்தோன்னா டப்பா சாத்திட்டு அமைதியே நின்னல்ல. அதாவது நீ ஒரு ரேஞ்ச் பார்த்து தான் பண்ணுவ. தோனி வரும்போது அமைதியா இருப்ப பண்ணுவ. அதாவது சின்ன பிளேயர் வந்தா உடனே வந்து இது காட்டு வேண்டாம். இதெல்லாம் நியாயமா? சண்டையில இருக்கிற ரேஞ்செல்லாம் பிரசாந்த் சோலங்கி வேற யார் டக் அவுட் எல்லாம் போய் சண்டையில இருப்பான்னு நினைக்கிறேன். அண்ணன் டிரைவர் அவுட் அண்ணன் சிஎஸ்கே பஸ் ஓவர்டேக் பண்ணி பஸ் ஓவர்டேக் பண்ணி 6 அடிப்பான். இல்லடா நீ அக்ரெஷன் காட்டுறனா, தோனி 6 அடிச்சப்போ வந்து முன்னாடி வந்து கத்த வேண்டியதானே, ஊன்னு சொல்ல வேண்டியதானே, நீ பண்ண வேண்டியதானே, நீ ஒரு தைரியமா ஆளு தானே, நீ வந்து பண்ண வேண்டியதானே. தோனி வந்து என்ன அடிக்கிற அதுன்னு வந்து சண்டை போட வேண்டியதானே. நேச்சுரலி அக்ரெசிவ் பிளேயரா அவர், அப்படிதான் எப்பயுமே அப்படிதான். அவருக்கு மட்டும் பவுண்டரி லைனுக்குள்ள போயிட்டாருன்னா கோட்டி பிடிச்சுக்கும். நம்ம அப்படியே பவுண்டரி லைன் விட்டு வெளியே போயிட்டாருன்னா நல்லவர் வல்லவர் நாளும் தெரிஞ்சவர் ஆயிடுவாரு. பண்ற லூசு புதித்தனத்துல தனியா எடிட் பண்ணி குக்கும் பாட்டு போட்டு விட்டுறானுங்க. குக்கும் பாட்டு ஃபர்ஸ்ட் ரஜினிக்கே யூஸ் பண்ணிருக்கூடாது, அதுவே பெரிய தப்பு. தேவையில்லாம எதுக்கு யூஸ் பண்ணக்கூடாதோ அதெல்லாம் யூஸ் பண்ணிருக்கானுங்க. இன்னொரு சில்லற வேலை பார்த்தான், போயிட்டு ஒரு ரன் அவுட் ஜடேஜா வந்து இவன் கிளியரா ஸ்டம்பை பார்த்து அடிச்சான். ஜடேஜா கேஷுவலா போயிட்டு தான் இவன் ஸ்டம்பை பார்த்து இப்படிதான் அண்டராம் அடிக்கல, இப்படிதான் அடிச்சான். அடிச்சுட்டு ஏன்டா பிடிக்கலன்னு இவனையும் திட்டினான். அந்த ஓவர் த்ரோக்கு ரன் ஓட்டதுக்கு நான் அடிக்கலையே, எதுக்கு நீங்க வந்து ரன் குடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி சாதிக்கிறான் ப்ரோ.
இவன்டா கல்லி கிரிக்கெட்ல பண்ற மாதிரி பண்ணிட்டு இருக்கிறான். டேய் அவன் லிட்டரலா ஸ்ட்ரீட் கிரிக்கெட்ல விளையாடுவாங்கல்ல ஆ, ஆ. அந்த மாதிரிதான் பண்ணிட்டு இருக்கான்டா. ஆ, அங்க போய் ஏமாத்துறது, நான் ஒரு வாட்டி ஏமாத்திக்கிறேன், நீ ஒரு வாட்டி ஏமாத்திங்கிறது. என்ன பண்றானே இவன் ஒரு இந்த மாதிரிதான் இன்டர்நேஷனல் பண்ணிட்டு பிளேயர் இந்த மாதிரியே நடந்துக்க மாட்டேங்கிறான். பட் இப்ப எனக்கு தெரிஞ்சு ரஜத் படிதார்லாம் அடிக்கிறான்ல, அவரெல்லாம் யாரும் பார்க்காதீங்க. ப்ளீஸ் என்னையே பாருங்க. இன்னைக்கு மேட்ச் நாளைக்கு ஃபுல்லா என்ன பத்தியே பேசுங்க. ஜெயிச்சிட்டோம்ல, என்ன பத்தி மட்டும் தான் பேசணும். ஃபாஃப் டு பிளஸிஸ் கேட்ச் அதெல்லாம் அடுத்தது பேசிக்கலாம். மேக்ஸ்வெல் போட்ட பவுலிங் மொத்தத்துல ஹி வாண்ட்ஸ் டு அந்த டோட்டல் அட்டென்ஷன் ஃபுல்லா அவனுக்கு தான் இருக்கணுங்கிறதுல ரெடியா இருக்கிறான். கிரவுட்லயும் சரி, வெளியவும் சரி. இவன் எனக்கு தெரிஞ்ச சைலன்ஸ் கூட எது திரும்ப பண்ணிருப்பான். பேட் கமின்ஸ்க்கு எல்லாம் சைலன்ஸ் செலிப்ரேஷன் போட்டுருக்கானுங்களே. இதை பண்ணணும்னு வீட்டுல இருந்து யோசிச்சுட்டு வந்திருப்பான். டேய் இது SRH மேட்ச் இல்லடா. ஒண்ணும் இல்ல, ஒரு 10 நாள் வெயிட் பண்ணலாம், அங்க போய் என்ன பண்றான்னு பாக்கலாம். அவன் போய் கப்பு கூட அடிக்கல. RCB இந்த டைம் IPL சாம்பியன்ஷிப் அடிக்கட்டும். இல்ல நான் வந்து போயிட்டு அவன் வேர்ல்டு கப் கூட அடிக்கிருந்தா இவன் நேச்சர்லயே 22 பிளேயர் ஆன் ஃபீல்ட் இருந்தாங்கன்னா அந்த மேட்ச் இப்போ இருக்கும். பாக்ஸிங் மேட்ச் தான் நடக்கும், கிரிக்கெட் மேட்ச் நடக்காது. நான் என்ன கேட்கறேன், சரி ஓகே நீ பண்றியா பண்ணு, இல்லப்பா சிஎஸ்கே இது கிரிக்கெட் வந்து இன்னும் கொஞ்சம் அக்ரெசிவ் ஸ்போர்ட்டா இருக்கணும், இது வந்து இப்படிலாம் இருக்கக்கூடாது, இப்போ பவுலர்ஸ் கூட சென்ட் ஆஃப் கொடுக்க அலோவ் பண்ணணும், அது இதுன்னு சொல்றானுங்க. நான் என்ன கேட்கறேன், அதே தான் கோலிக்கு நாங்க பண்றோம்னு வச்சுக்கோ. கோலிக்கு ஒருத்தன் பண்ணா நீங்க குட்டி கொஞ்சம் சும்மா இருப்பீங்களா? கோலி மத்த பிளேயருக்கு பண்றத மத்த பிளேயர் கோலிக்கு பண்ணா, நான் தான் சொன்னல சாண்ட்னர் ஹேட் தி லாஸ்ட் லாஃப். சாண்ட்னர் திருப்பி பண்ணியிருந்தா நீங்க என்ன ரியாக்ஷன் இருந்திருக்கும்? சிங்கமா இருக்கு அவனுக்கு தான். அதையெல்லாம் போட்டு மீம்ஸ் போட்டா எப்படி இருக்கும், அதை வேற பார்த்துட்டு. இல்ல இவன் இப்படிங்கிறான், 16 வருஷமா இவன் இப்படிதான் இருந்தான், கட்டவரில் வாயில வச்சுதானே இருந்தான். கொஞ்சம் ஹரி வீக்கு, கேமிங் வீக்கு, கிங் சுரேஷ் இவனுங்கெல்லாம் தான் இவனுக்கு ஃபேன். இவனுங்களுக்கு தான் அவன் என்டர்டைன் பண்ண, குட்டி குஞ்சன்ஸ் என்டர்டைன்மெண்ட், அவ்வளவுதான். அவன் வேற எதுவுமே ஒரு WWE ஷோ மாதிரி தான் அவன் ரன் பண்ணிருக்கான். பிசிசியும் பார்த்துட்டு சும்மா இருக்குது. இப்ப வந்து இவன் திருப்பி 2வது டைம் அஃபென்ஸ் பண்ணிட்டான், அம்பைட்ட தேவையில்லாம் போய் ஆர்கியூ பண்ணிட்டான், அக்ரெஷன் பண்ணிட்டான். என்ன பண்ணுவானுங்க, பேனா பண்ணுவாங்க. அத கேப்டன் பாத்துப்பான், நீ அங்க என்ன புடிங்கிட்டு இருக்கிற, நீ போய் உன் ஃபீல்டிங்க பார்க்க வேண்டியதுனா. ஒரு கட்டத்துல இந்த மாதிரிதான் செம்மடி வாங்கிட்டு இருக்கும்போது அப்படியே எல்லாத்தையும் சாத்திக்கிட்டான் இதே இருந்தாரு. ஆமாட்டா 2.5 வருஷம் வந்து ஒரு காலத்துல கேப்டன்ஷிப் எல்லாம் புடுங்கி எல்லாம் புடுங்கினதுக்கு அப்புறம் ட்ரெஸ் எல்லாம் இல்லாம பிச்சில் இப்படி உட்கார்ந்து இருப்பாரு. அதெல்லாம் சிம்பதி கோட்டால இருந்தாரு. உலகமே அவனுக்கு சிம்பதி காமிச்சிட்டு இருந்துச்சு. இப்போ வந்து உலகத்துக்கே மிடில் ஃபிங்கர் காட்டுறாங்க. யாருக்குடா சிம்பதி காட்டுனீங்க? இப்ப சப்போர்ட் தான்டா பண்ணானுங்க எல்லாம். ரொம்ப சந்தோஷம்பா. என்னன்னா இன்னைக்கு வினோத் வாங்குவாரு கமெண்ட்ஸ்ல. அப்படி ஹோல் கிரவுண்ட்ல அந்த 21 பேரு நார்மலா இருப்பாங்க. விக்கெட் எடுத்தா கம்முன்னு இருப்பாங்க, 6 அடிச்சா கம்முன்னு இருப்பாங்க. ஒரே ஒருத்தன் மட்டும் தான் இல்ல, இவனுங்க என்ன தெரியுமா செலிப்ரேஷனோட இது பண்ணிக்கிறானுங்க ப்ரோ. செலிப்ரேட் கூட பண்ணி நீ செலிப்ரேட் பண்ணலாம், அபியூஸ் பண்ற. செலிப்ரேஷனுக்கு அபியூஸ்க்கு வித்தியாசம் தெரியாது. குருட்டு கூதியா நீ ஏண்டா? செலிப்ரேட் நீ என்ன வேணா பண்ணி என்டர்டெயின் பண்ணு, டான்ஸ் ஆடு. டிஜே ப்ரோ கூட டான்ஸ் ஆடுவான், எல்லாமே பண்ணுவான். அதெல்லாம் பார்ட் ஆஃப் ஃபன்னு. நீ போயிட்டு அபியூஸ் பண்றான், போயிட்டு சாண்ட்னரை பார்த்து கையாம சாண்ட்னர்லாம் எப்படியா பட்டாலு, அதாவது இந்த ஜெராக்ஸ் கடை வச்சிருக்கவங்க, பணம் வைக்கிறவங்க, அந்த மாதிரி ஒரு சாஃப்ட் கேரக்டர். போயிட்டு என்ன நீ எனக்கு ஸ்பின் எல்லாம் போடுற, எனக்கு மசில் மெமரி ஒர்க் ஆக மாட்டேங்குது ப்ரோ. நேத்து ஒரு பெரிய தப்பு நடந்து போச்சு. ரகானே அவுட் ஆயிருந்தா கூட பரவாயில்ல, லைட்டா ஆடிட்டான் வேற. திருப்பி அடுத்த சீசனும் கூட்டு வர போறானுங்க, முடிஞ்சது. நம்ம டீமோட கவலைக்கிடமான நிலைமை ஒண்ணு தெரியுமா? நம்ம இந்த 7 வின் எடுத்தது எப்படின்னா, ஸ்டம்புக்கு பின்னாடி ஒருத்தர் இருந்து ஃபீல்ட் செட் பண்ணாரு. அது வந்து ஒரு இம்பார்ட்டன்டான பாயிண்ட். சும்மா நீங்க அது என்ன ஜெயிச்சா தோனி, தோத்துட்டா ருத்ராஜ். இல்ல ப்ரோ இங்க பாருங்க, நீங்க யோசிச்சு பாருங்க, இதெல்லாம் பெரிய இல்ல ப்ரோ. ஆனா அது அந்த அந்த SRH மேட்ச்லலாம் அந்த டிராவிஸ் ஹெட் விக்கெட்லாம் லைக் தோனி செட் பண்ணி கரெக்டா விக்கெட் எடுக்கிறது தான். ஆனா நம்ம டீம்ல இருக்கிற பிரச்சனை அப்படின்னு பேசணும்னா தனியா வீடியோவே போடலாம். நம்ம டீம்ல இருக்கிற பிரச்சனை, அடுத்த சீசன் யார் ஆக்ஷன்ல விடணும் எடுக்கணும்னே தனியா பேசலாம். ஓகே, எனிவே இனிமேல் நம்ம சேனல்ல வந்து அன்பயாஸ்டு கண்டென்ட் மட்டும் தான் வரும். சிஎஸ்கே வெளியே போயிடுச்சு. இந்த ரெஸ்ட் ஆஃப் நீங்க சேனல் டிஸ்கிரிப்ஷன் ஃபர்ஸ்ட் அப்டேட் பண்ணுங்க ப்ரோ. சொன்ன மாதிரி பாசிட்டிவ் ஒண்ணே ஒண்ணுதான், 10வது பொசிஷன் நம்ம ரைவல் போயிட்டான். அதுவும் 3 வருஷத்துல 2வது தடவை. சோ அதனால ஓகே, அதான் நம்ம டேக் அவேஸ் ஃபார் தி சீசன். அதை எடுத்து கிளம்ப வேண்டியதான். RCB ஃபேன்ஸ் ஒன்னு புரிஞ்சிக்கணும், 8-8 எடுத்து பாருங்க. பரவாயில்ல, ஒரு கப் அடிச்சிட்டு வாங்க, ஈக்குவலா ஃபைட் பண்ணிப்போம். ஈக்குவலா இந்த டைம் போய் கப்பு கூட அடி. எங்க கிட்ட வந்து சிஎஸ்கே வந்து ஒரண்டல் தர வெரி குட், போய் 4 கப் வாங்கிட்டோம். நீ வந்து ஃபுட் செயின்ல வந்து சிங்கம், புலி இந்த மாதிரி ஃபுட் செயின்ல வந்தா நீ கடைசி பாட்டம் ஆஃப் த ஃபுட் செயின். வலுக்கட்டாயமா அவினாஷ் வந்து எழுப்பி இருக்கிறோம். இல்லடா, நான் நைட் எல்லாம் பார்ட்டி பண்ணிட்டு இப்பதான் எந்திரிச்சோம்டா. ஈசாலா கப் நம்தே. பட் நான் கேள்விப்பட்டேன், என்னோட ஆன்செஸ்டர்ஸ் எல்லாமே ஆந்திராவை சேர்ந்தவங்களாமே. ஆமா, அதுக்கும் கர்நாடகாவும் என்ன ப்ரோ சம்பந்தம்? இல்லை
கர்நாடகா இல்ல, ஹைதராபாத் குவாலிஃபை ஆயிருச்சுல்ல. HRS ஆமா டேய் அது இல்லாம காவ்யா மாறனும் எங்க ரிலேட்டிவ் தானடா. இதான் சிவப்பு சட்டை போட்டிருக்கீங்க. சிவப்புலடா அது ஆரஞ்சு கலர் நம்ம கேடா DMK பாக்குற 7-8 மிஸ் கால் இருக்கு. எங்க தாத்தா செத்த அன்னைக்கு கூட சோகத்துக்கு இவ்வளவு கால் வரல. எடுத்து தெரியாம ஏதோ ஒரு ஆப்ல போயின்னு இந்த மேட்ச் கர்மாந்திரத்தை பத்தி தான் ப்ரோ போட்டுட்டு இருக்கானுங்க. அத்தனை பேர் நீங்களாச்சும் வேற வேற ப்ரொஃபைல போய் பார்த்தா உங்களுக்கு காண்டா இருக்கும். அவன் என் ப்ரொஃபைல்லே வந்து கடிச்சிட்டு இருப்பான். ஊர்ல இருக்கவனெல்லாம் உங்களுக்கு வச்சு என்ன பண்ணீங்க சொல்லுங்க. நைட் என்ன பண்ணீங்க கடைசி மேட்ச் முடிஞ்சு? சில பர்சனல் விஷயம்லாம் என்னால இதுல இங்க எப்படி சொல்றது? நீ அதை ரெக்கார்ட் பண்ணிடு. அது நீ ரெக்கார்ட் பண்ணிடுவ. ஆரம்பிக்கவே இல்லை ப்ரோ. நான் 1 2 3 சொல்லி அந்த கிளாப் அடிச்சுதான் ஆரம்பிப்பேன். தெரியல இது அதுல இருந்து வெளில வரதுக்கு தான் உண்மையிலே இப்ப படத்துக்கு போறேன்டா. ஆனா படம் டைட்டில் பாரு, இங்க நான் தான் கிங்கு. இப்ப அதை எப்படி அக்செப்ட் பண்றதுன்னு தெரியலடா. ப்ரோ அங்கேயும் கோலி ஃபேன்ஸ் வந்து கத்திட்டு இருப்பானுங்க, கோலி தான்டா கிங், நீ யாரா கிங்? நீங்களே இப்படிதான் சந்தோஷமா சிரிச்சு கொஞ்சம் இதாதான்டா இருக்கான், டவுனா தான் இருக்கான். அதாவது நம்மளுக்குள்ள ஒரு மிருகம் தூங்கிட்டு இருக்குல்ல, அது வெளிப்படையா அவினாஷ்க்கு வெளியே தெரிந்து பாரு. சிஎஸ்கே பேஜ்ல ஒன்னு ட்வீட் போட்டுருக்கான். ஐ ஹோப் all Chennai fans who supported in Bangalore Stadium has reached home safely. விராட் கோலி அவனுக்கு கீழே அந்த ஒரு குட்டி கொஞ்சம் பறக்கும் படை இருக்கு. அவனுக்கு வந்து இந்த கல்ட் ஆஃப் IPL, அவனுக்கு ஒரு கழுத்து தான் ஆக்சுவலா. 3 வருஷத்துக்கு ஒரு மேட்ச் ஜெயிக்கிறானுங்க நம்ம கிட்ட. எடுத்து பாருங்களேன், அவனுங்க 21-11 அவங்க 11 இல்ல 21-11 சொன்ன உடனே பரவாயில்லையா 21ல நாங்க 11 ஜெயிச்சிட்டோம். நாங்க 21 ஜெயிச்சிருக்கோம், நீ 11 தான் ஜெயிச்சிருக்க. மொத்தம் 2 மேட்ச் ஆடி இருக்கு. அத புரிஞ்சுக்கிட்டு பேசு. ஒண்ணுமே இல்லைனாலே ரவுண்ட் ரவுண்டா வட சொல்லுவானுங்க. ஒரு மேட்ச் இப்பயும் ஒண்ணு இல்லதான்டா, அத புரிஞ்சு அவன் இப்பயும் ஒண்ணு இல்லதான்டா. அந்த உண்மையை அவனுக்கு புரிஞ்சுக்கணும். ஒரு மேட்ச் என்ன ஆயிடுச்சுன்னா 100%ல வின் பண்ண முடியும் அவன்கிட்ட போயிட்டு. மேட்ச் போகும். நேத்து அவனுங்க கிட்ட தோத்து ஆர்சிபி நம்மளுக்கு ஒரு ரைவல் டீமா அவனுங்க ஆகணும்னு காத்துட்டு இருந்தானுங்க. அந்த பதவியில கால வச்சிட்டானுங்க. இன்னைக்கு என்றுமே அவனுக்கு ரைவல் கிடையாது. அவனுக்கு ஆர்சிபி நம்ம சிஎஸ்கே ஒரு மேட்ச் ஸ்லிப் ஆக தான் செய்யும். அதெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. நம்மளுக்கும் நிறைய ஓட்டைகள் இருந்துச்சு இந்த டைம். பிளேயர்ஸ் இல்ல, அவன் இன்ஜுரியில போயிட்டான். இது வந்து சிஎஸ்கே சி டீம், இது சிஎஸ்கே சி டீம் அடிச்சிட்டானுங்க. ஓகே, அதை நம்ம காரணம்லாம் சொல்ல வேணாம். அடிச்சிட்டானுங்க, ஜெயிச்சிட்டீங்க, ஓகே. அதுக்குன்னு ஈக்குவலா தான் பேசக்கூடாது. ஆர்சிபி சிஎஸ்கே 21-11 5 கப்பு 0 கப்பு. கோலி அண்ணன் பத்தி சொல்லுங்க ப்ரோ. கிங் என்னன்னா அவன் அவ்வளவு மோசமா இருக்கான். இது நிறைய பேர் சைன் ஆஃப் கான்ஃபிடன்ஸ் போட்டாங்க. சைன் ஆஃப் அரகன்ஸ். இது உண்மையிலே சொன்னா இட்ஸ் a very bad example to every person. அவனை யார் ஃபாலோ பண்றாங்களோ இட்ஸ் a bad example. இந்த மாதிரி நாயங்கனால தான் இந்த நாட்டுல வந்து தீவிரவாதம் உருவாகுது. ஓகே, ஆல் 3 of us escape. நான் எஸ்கேப் ஆயிட்டீங்க. அவன் ஒரு ஃபேஸ் இருந்து தெரியுமா, ரொம்ப அவுட் ஆயிட்டு போயிட்டு இருந்தான். அந்த டைம்ல செம சைலண்டா இருப்பான். ஆமா ஆமா. அவன் ஹர்பல் அப்ப வந்து எல்லாரும் இவனை அபியூஸ் பண்ணிரணும் ப்ரோ. தப்பு பண்ணிட்டானுங்க. அப்போ வந்து இவன் அவுட் ஆயிட்டு போய் அவுட் சைடு ஆஃப் நிக் பண்ணி 4th ஸ்டிக் 5th ஸ்டிக்லாம் ஓடி போய் அவுட் ஆனார்ல. அப்போ வந்து எல்லாரும் இவனை அபியூஸ் பண்ணிருந்தோம், சென்ட் ஆஃப் கொடுத்துடணும், வெளியே போ. அதையும் நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம் ப்ரோ. இவனை அபியூஸ் பண்ணா அப்புறம் ஆர்சிபி ஐபிஎல் ஆக்ஷன்ல பிட் பண்ணாதுல்ல. அதாவது நீ வந்து விராட் கோலி அந்த பாகிஸ்தானோட ஆடும்போது அவன் விராட் கோலி போட்டோ தான் நம்ம ஹோம் பேஜா வச்சிருந்தோம். அந்த அளவுக்கு ரெஸ்பெக்ட் இருந்தது. பட் ஏன் இப்ப ஹி இஸ் லூசிங் ஹிஸ் ரெஸ்பெக்ட்? நாட் பிகாஸ் ஆஃப் புவர் பேட்டிங்கோ இல்ல நல்லா தான் ஆடுறான், நீங்க புவர் இது ஆட்டிடியூட். இவனுங்க ரசிக்கிறானுங்க ஆர்சிபி ஃபேன்ஸ். அத ரசிக்கிறது இவனும் அப்சர்வ் பண்றான். அவனுங்களுக்கு ஃபீட் பண்றான், அவ்வளவுதான், வேற எதுவுமே கிடையாது. இல்ல ஃபுட்பால்ல கூட இவ்வளவு அரகன்ஸ் கிடையாதுடா. சுவாரஸ் வந்து அரகண்டா இருந்தான். நான் என்ன சொல்றேன் அரகண்டா இருக்கட்டும். நீ கேம் ஃபுல்லா அரகண்டா இருக்குன்னு வையேன், அடுத்தவனே அரகண்டா இருக்க விடு. வாய்ப்பு இருக்குல்ல. அது இவன் என்ன சொல்றான், they have initiatedன்ற மாதிரி தான பேசுவான். யார் இவன் தான் இனிஷியேட் பண்ணா? don't give itன்றான். சாண்ட்லர்ட்ட யார் இனிஷியேட் பண்ணா? சாண்ட்லர் யார்ட்டயுமே சண்டை போட மாட்டான். நான் பொண்டாட்டிட்டே சண்டை போட மாட்டேன்டா. 2 வேர்ல்ட் கப் ஃபைனல் ஆடுன, இது டெஸ்ட் ஃபைனல். நீ பெரிய கிரிக்கெட் மாஸ்டர் கிளாஸ் அப்படில 2 வேர்ல்ட் கப் ஃபைனல்ல டெஸ்ட் ஃபைனல் ஆடுன. ஏன்னா 40 ரன்னா ஒரு இன்னிங்ஸ்ல அடிச்சானா, அவ்வளவுதான். அதை தாண்டி வேற என்ன நீ அடிச்சு கப்பு ஜெயிச்சு குடுத்தியா? வேர்ல்ட் கப் ஃபைனல், இன்னொரு வேர்ல்ட் கப் ஃபைனல் விட்டீங்க ப்ரோ. 50 ரன் அடிச்சியா? நீ செஞ்சுரி போட்டியா? அன்னைக்கு டீம் எவ்வளவு 200 தான் அடிச்சது, காப்பாத்திரியா? அன்னைக்கு தெரியும்டா, அக்ரஷன் ஒரு இதுல கட்டே ஃப்ளஷ்ல போட்டு அழுத்தி விட்டு போயிட்டான். இன்னொரு டீம் இருக்கு KKR. அங்க யார்ட்டையா வம்பிழுத்தான்னா ஒருத்தன் டக் அவுட்ல இருந்து ஒருத்தன் வருவான் சண்டை போடுறதுக்கு. ஃபேவரட் மூமெண்ட் என்ன தெரியுமா? கம்பீர் ஹெட் கோச் ஆகணும் ப்ரோ.
நிஜமாவே ஆ. வந்து ஸ்ட்ரைட்டா கோலி வெளில அனுப்பிச்சு இல்ல விட்டுருணும். ப்ரோ ஹிப்போக்ரஸி என்ன தெரியுமா? அதே கம்பீர்ட்ட அவன் சின்ன வயசுல ஒரு டைம் கம்பீர் ஏதோ கத்தனா இவன் விக்கெட் போச்சுனோனே கம்பீர்ட்ட போய் ஏறினா ஞாபகம் இருக்கா? டிக்ஷனரியில நான் என்ன சொல்றேன்ல, ஹிப்போக்ரிட் ஈக்குவல் டு கோலிங்கிறது நம்ம போட்டுடலாம். இவன் வந்து கம்பீர் ஏதோ செலிப்ரேட் பண்ணான்னு சொல்லி கம்பீர்ட்ட அப்ப சண்டைக்கு போனான். ஆனா இவன் ஊர்ல இருக்க அவுட் ஆக போகும்போதெல்லாம் இவன் வந்து போய் சென்ட் ஆஃப் கொடுத்துட்டு இருக்கிறான், கத்திட்டு இருக்கிறான். கம்பீர் அப்ப சீனியர் பிளேயர். அப்ப வந்து யாரும் இவனை பார்த்து கத்தக்கூடாது. இவன் வந்து ஒரு ஹிப்போக்ரிட் ஆக்சுவலா அவெல்லாம் கம்பீருக்கு ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுண்டா. ஃபர்ஸ்ட் மேட்ச் எனக்கு இன்னுமே ஞாபகம் இருக்கு. அந்த மேட்ச் பார்த்துட்டு இருந்தேன் ஸ்ரீலங்கால. ஒரு மாதிரி மிஸ்டா இருக்கும் அந்த மேட்ச். கம்பீர் 150 அடிப்பான். இவன் கம்பீர் சப்போர்ட் இன்னிங்ஸ் தான் ஆடிட்டு இருப்பான். 100 அடிப்பான். கம்பீர் அப்ப சீனியர் பிளேயர். கூப்பிட்டு கம்பீருக்கு மேன் ஆஃப் த மேட்ச் கொடுப்பாங்க. கோலியை கூப்பிட்டு இல்ல இந்த பையன் நல்லா இருக்கான், நல்லா ஆடுறான், இவனுக்கு கொடுங்க மேன் ஆஃப் த மேட்ச். நான் தான் சொல்லலாம் ஒரு ஹிப்போக்ரிட் ஸ்டைல் ப்ரோ. அவன் அந்த அளவுக்கு அவனுக்கு ரெஸ்பெக்ட் கூட கிடையாது இது. இதெல்லாம் குட்டி கொஞ்சம் உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. இவனை ஆடியன்ஸ் வந்து பூ பண்ணப்ப நானும் இந்தியன் தான், ஐபிஎல் அப்ப நான் இந்தியாக்காக ஆடுறது மும்பை ஃபேன்ஸ் ஆர் ரைட். அப்ப எல்லாரையுமே ஈக்குவலா ட்ரீட் பண்றாங்க. கோலியாவது வந்து என்ன பண்ணானுங்க, ஐயோ என்ன வந்து நானும் இந்தியனுங்கிற மறந்துட்டு எல்லாரும் சேர்ந்து ஐபிஎல்காக என்ன திட்டுறாங்க அப்படின்னா, இன்னைக்கு என்னது நீ உன்னோட ஹோம் கிரவுண்ட்ல பைத்திய மாட்டோம் சைலன்ஸ் காமிச்சிட்டு இருக்கான். ஏன்டா அங்க பேட் கமிஷன் அவனுக்கு ஹோம் கிரவுண்ட் மாதிரி இல்லடா செய்யுது. அவன் தப்புன்னு பயந்துட்டான் போல இருக்கு. இது சேப்பாக்கான்னு அப்படிதான் கத்திட்டு இருந்தாங்க ப்ரோ. சைலன்ஸ் பேட் கமிஷன் பண்ணானே, அப்ப நீ என்ன பண்ணிட்டு இருந்த? வந்து அப்ப ரோஹித் சர்மாக்கு பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருந்திருப்போம். உங்க பழைய வீடியோ எல்லாம் போய் கொஞ்சம் கடிச்சிட்டு இருக்கானுங்க, சீக்கிரமா போட்டு விடுங்க. இல்ல கடிக்கிறதுக்கு புது வீடியோ அப்லோட் பண்ணி புது கண்டென்ட் வந்து பாருங்க.